வெல்கம் டு மசாலா சந்தை. இன்றைக்கி நாம் சத்து மாவில் களின்னு சொல்லலாம், அல்வானும் சொல்லலாம். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1.5 ஸ்பூன் அளவு சத்து மாவு எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான அளவு 50 கிராம் வெல்லம் எடுத்துகிட்டால் போதும். இப்போ நம்ம வெல்லத்தை திருவிட்டு தண்ணியில் கொதிக்க வச்சோம்னா ஈஸியாக கரைஞ்சிரும். அதில் இருக்க மண்ணெல்லாமும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதால் நான் அதை வெல்லத்தை திருவி எடுத்துருக்கேன். இப்போது ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் அந்த வெல்லத்தை போட்டு நம்ம நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சா போகிறோம். அது பாகெல்லாம் வர தேவை கிடையாது, வெல்லம் கரைஞ்சா போகிறோம். அதுலேருந்து நம்ம அந்த மண்ணை வடிகட்ட தான் நம்ம வெல்லத்தை கொதிக்க வைக்கிறோம். இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 25 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றி முந்திரி பருப்பு ஒண்டி முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை வறுத்து எடுத்த பிறகு அதே எண்ணெயில் நம்ம அந்த 1.5 ஸ்பூனு சத்து மாவு சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெல்லமாக அதை வறுத்துக்கணும். கைவிடாமல் நம்ம வறுக்கிறது நல்லது, அடிப்பிடிக்கக்கூடாது. இப்படி மெல்லமாக வறுக்கும்போது இது மாதிரி ஒரு உருண்டையாக வரும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதை அப்படியே கலரிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் வறுபட்டுரும். அது நல்லாவே அந்த மாவு வறுபட்டுரும். ஏன்னா நமக்கு சத்து மாவு ஏற்கனவே நம்ம வறுத்து தான் ரெடி பண்ணியிருக்கோம். அது இந்த அளவு ஆன ஒன்று நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாகையும் அதில் ஊற்றி கிளறிக்கலாம். நமக்கு தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கிளறும்போது அது அப்படியே நல்லா சுண்டிடும். ஆனால் கொஞ்சம் கைவிடாமல் கிளறுங்க. இது நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணல, நார்மல் சில்வர் கடாயை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பக்கம் வரும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இருக்கும். இதில் நம்ம ஏலக்காய் போட தேவையில்லை. சத்து மாவுலேயே ஏலக்காய் இருக்கிறதால ஏலக்காய் வேண்டாம். இதில் வெறும் அந்த முந்திரி பருப்பு உண்டி போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இது நான் இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், களி அந்த சத்து மாவு கஞ்சி குடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிற பசங்களுக்கும் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது நல்லது. ஏன்னா இதில் வெல்லமும் இருக்கிறதால இரும்பு சத்தும் இருக்கிறதால இதை பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதால் அவங்க அந்த சத்து மாவு சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் அவங்களுக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த சத்து மாவு கஞ்சி எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி போட்டிருக்கேன், அதை பாருங்கள். உங்களுக்கு இந்த சத்து மாவு வேணும்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.